வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி. சேனல்ல வர வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிரெடிட் கார்டு நம்ம லைஃபை எப்படி சத்தமே இல்லாம கண்ட்ரோல் பண்ணுதுன்னு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு கிரெடிட் கார்டுனா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பல ஷாக்கான விஷயங்களை இதுல அவேர்னஸ்க்காக சொல்லியிருக்கேன். நமக்கு பேங்க்ல இருந்து பல மெசேஜ் வரும். அதுல லோன், கிரெடிட் கார்டு மெசேஜ் இதெல்லாம் தான் முக்கியத்துவம் பெறுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு 5 lakh கிரெடிட் கார்டு லிமிட் அப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி மெசேஜ் வந்த உடனே உங்க மனசு ஹாப்பி ஆகும். என்னோட இந்த சேனல்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். பேங்க் ஏன் இந்த ஆஃபரை தருது? கஸ்டமர் தன்னோட ஓன் மணியை ஸ்பெண்ட் பண்ணா பேங்க்குக்கு ப்ராஃபிட் கிடையாது. பேங்கோட மணியை செலவு பண்ணாதான் பேங்க்குக்கு ப்ராஃபிட். கிரெடிட் கார்டில் பேங்க் ஏர்ன் பண்றது இன்ட்ரெஸ்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், ப்ராசஸிங் ஃபீ, ஜிஎஸ்டி இதெல்லாம் தான். கிரெடிட் கார்டு பேங்க்குக்கு லாங் டைம் ஏர்னிங் கோல். நம்ம திங்கிங் எல்லாமே மணி ஸ்பெண்ட் பண்ணலாம், இஎம்ஐ கம்மி அல்லது லேட்டா செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்னு. இந்த ட்ராப்ல தான் நம்ம மாட்டக்கூடாது. பேங்க்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாத சில சார்ஜஸ், ஆனுவல் ஃபீ, லேட் பேமெண்ட் ஃபீ, கேஷ் வித்ட்ரா சார்ஜஸ். நீங்க 10,000 ரூபாய் ஸ்வைப் பண்ணா அதை நீங்க திரும்ப கட்டும் பொழுது 13,000 to 15,000 ரூபாயை தொற்றும். இஎம்ஐன்னு கேட்ட உடனே சேஃபா ஃபீல் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஎம்ஐ பெயினை தான் குறைக்கும், பிரைஸ் ரேட்டை குறைக்காது. 60,000 ரூபாய் கொடுத்து ஒரு போன் வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்ச இஎம்ஐயா 3,000 ரூபாய். நீங்க அதை கட்டி முடிக்கும் போது 75,000 ரூபாயில இருந்து 80,000 ரூபாய் கட்டிருப்பீங்க. உங்க ஆசை அவசரத்தினால 15,000 இருந்து 20,000 ரூபாய் நஷ்டம். சரி, கிரெடிட் கார்டு நம்ம லைஃப் எப்படி மாத்துது? கிரெடிட் கார்டு வந்தோடனே ஸ்வைப் பண்ணுவீங்க. வெல்கம் லெட்டர்ஸ்லயே உங்களுக்கு ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அடுத்து ஸ்டேஜ் 2, பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அமௌண்ட் அதிகமாக இருந்தால் இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணுவீங்க. பிறகு டியூ டேட்டு டென்ஷன் வந்துடும். அடுத்தது ஸ்டேஜ் 3, நீங்கள் லேட்டாக கட்டினீங்கன்னா லேட் பேமெண்ட்டு, சிபில் அஃபெக்ட் ஆகும். ஃபைனல் ஸ்டேஜ், நீங்கள் என்னைக்காவது லோன் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக லோன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதனால நம்ம ஃபேமிலிக்கு ஸ்ட்ரெஸ், மென்டல் ப்ரெஷர். ஸோ இதெல்லாம் நம்மளாம் தேடிக்கிறது. நீங்கள் எவ்வளவு தான் சூப்பர் ஸ்மார்ட் கால்குலேட்டடாக இருந்தாலும் இது ஒரு நாள் நடக்கும். பின்னாடி நீங்கள் திரும்பி பார்த்தா நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க. சரி, பேங்க் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? எது வாங்கினாலும் சரி, நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணக்கூடாது, இஎம்ஐயை சூஸ் பண்ணணும், லேட் பேமெண்ட் நடக்கணும், நீங்கள் கரெக்டாக கட்டக்கூடாது. பேங்க்குக்கு பர்ஃபெக்ட் கஸ்டமர் தேவையில்லை. நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது? சேலரியை விட அதிகமாக ஸ்வைப் பண்ணாதீங்க. லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு இஎம்ஐ அவாய்ட் பண்ணுங்க. மினிமம் டியூ மட்டும் பே பண்ணாதீங்க. கேஷ் வித்ட்ரா பண்ணாதீங்க. டூ மெனி கிரெடிட் கார்ட்ஸை வாங்காதீங்க. நான் சொல்கிற அட்வைஸ்லாம் 1 கார்டு 1 பர்பஸ். நீங்கள் என்ன பண்ணணும்? மந்த்லி ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுங்க. கார்டை எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட்டை எவ்ரி மந்த் தரவை செக் பண்ணுங்க. இதனால லிமிட் உங்களுக்கு இல்லை, பேங்க்குக்கு தான். ஃபைனலாக நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் எஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் பேங்க் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணால் மட்டும். கிரெடிட் கார்டை டெபிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுங்க. இஎம்ஐ அவாய்ட் பண்ணுங்க. ரிவார்டுக்காக லைஃப்பை ரிஸ்க் எடுக்காதீங்க. அவேர்னஸ் தான் ரியல் பவர். இந்த வீடியோ ஒரு ஃபேமிலியை டெப்ட்ல இருந்து சேவ் பண்ணலாம். அதனால ஷேர் பண்ணுங்க, அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பேங்க்குக்கு நீங்க ஒரு ப்ராஃபிட் மெஷினா ஆயிடாதீங்க. நான் சொல்றது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.